ஆம்நேயர்களே, விசேட அறிவித்தல் ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம். அதன் அடிப்படையிலே இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் மிக நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கான திகதி வெளியிடப்படுகின்ற நாட்களை தான் இப்போது மக்களும் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே பலத்த எதிர்பார்ப்புகளை தோற்றுவித்துள்ள பல வேட்பாளர்கள் மத்தியிலே ஆளும் கட்சி எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் பலர் இருக்கிறார்கள். குறிப்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுரகுமார் திசாநாயக் ஆகியோர் முன்னிலையில் இருக்கிறார்கள். இவர்களிலே தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க, அதாவது மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அனுரகுமார் திசாநாயக்க. இவர் நேற்று இடம்பெற்ற ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போது நாட்டுக்கு டாலர்களை தருவிப்பதற்கான பல புதிய முயற்சியாண்மைகள் குறித்து பேசுகின்ற போது தன்னுடைய ஒரு முன்மொழிவாக இலங்கையிலிருந்து கால்நடைகளை ஏற்றுமதி செய்தல் என்ற வகைப்படுத்தலின் கீழ் கால்நடை இறைச்சிகளை, குறிப்பாக மாட்டிறைச்சி போன்றவற்றை இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அவற்றின் மூலம் பெருமளவு பணமீட்டலாம், அது டாலர்களை தருவிப்பதற்கான போதுமான வருவாயீட்டும் மார்க்கமாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இது இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதாவது மாட்டிறைச்சி என்பது இலங்கையிலிருந்து அது ஏற்றுமதி செய்யப்படுகின்ற ஒரு பொருளாக மாறுகின்ற போது அதற்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அதிகரிக்கக்கூடும். அது நாட்டினுடைய அந்நிய செலாவணியிலே ஒரு பாரிய ஒரு பெருமதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருந்திருக்கிறது. இந்த நேரத்திலே மாட்டுகள் இலங்கையிலே அதிகளவாக கால்நடைகள் காணப்படுகின்றன என்பதுதான் அவருடைய கருத்தாக இருந்தது. ஆனால் நாங்கள் பார்க்கிறோம், அண்மை காலத்தில் இலங்கைக்கு மாடுகள் வெளிநாடுகளில் கூட தரவிக்கப்பட்டிருந்தன. அப்படி தேவைக்கு மிதமிஞ்சிய மாடுகள் இங்கே இருக்கின்ற பட்சத்தில் அவற்றை மாட்டிறைச்சிக்காக அல்லது வேறு தேவைகளுக்காக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து பொருளாதாரம் ஈட்டலாம் என்றால் அது வரவேற்கத்தக்க ஒரு விடயம்தான். ஆனால் இதனை பெரும்பான்மை சமூகத்தினர் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்பதுதான் பேசு பொருளாக இருக்கிறது. காரணம், பெரும்பான்மை மக்களினுடைய மிக முக்கியமான விலங்குகளிலே பசு ஒன்று. பசு மட்டுமல்ல, மாடுகள் மிக முக்கியமான இடத்தை பிடிக்கின்றன. அண்மை காலத்தில் கூட முஸ்லிம்களுக்கு எதிரான பாரிய சதிகள் மேற்கொள்ளப்பட்ட போது கூட இந்த மாட்டிறைச்சி என்பது பேசு பொருளாக இருந்த ஒரு விடயமாகவே இதனை அவர் இப்போது பொருளாதார நலனை கருத்தில் கொண்டு செய்திருந்தாலும் கூட அவரினுடைய எதிர்த்தரப்புகள் இதனை அவருக்கு எதிரான ஒரு பேசு பொருளாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் அவர் குறிப்பிட்டதிலே நியாயமான காரணங்கள் இருக்கின்றன. பொருளாதாரம் மீட்டுவதற்கு புதிய முயற்சியாண்மைகள் தேவை. ஆகவே மாடுகள் என்பது உணவுச் சங்கிலியூடாக வருகின்ற போது கூட மனிதனின் நுகர்வுகளுக்கு என்று வருகின்ற ஒரு விடயம்தான். ஆகவே அதன் அடிப்படையில் அவர் அதனை தெரிவித்திருக்கிறார் என்றுதான் கருதக்கூடியதாக இருக்கிறது. எனவே மாட்டிறைச்சி மூலமும் ஒரு பொருளாதார புதிய முறைமைகளை எட்டலாம் என்ற ஒரு விடயத்தினை அவர் தெரிவித்திருக்கிறார். இதனை இலங்கையினுடைய மக்கள் எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள் என்பது ஒரு விடயமாக இருந்தாலும் பொருளாதார முறைமைகள் என்று வருகின்ற போது மிக நுணுக்கமான சில விடயங்களுக்குள் இதனையும் எங்களுக்கு கருதக்கூடியதாக இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள், குறிப்பாக நாளை திங்கட்கிழமை ஜனாதிபதி தேர்தலை இடைநிறுத்துவது தொடர்பிலான ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது நீதிமன்றத்திலே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கக்கூடிய சூழலில் இந்த கருத்துக்களும் வெளியாகின்றன. ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜனாதிபதி தேர்தல் எப்போது நடைபெறப் போகிறது. குறிப்பாக செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் கண்டிப்பாக நடந்தேற வேண்டும் என்பதுதான் பேசுபொருள். எனவே அது தொடர்பான விரிவான விடயங்களோடு மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து மகிழ்ந்திருங்கள் அன்பான நேயர்களே.